எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ ஃபார் திஸ் ஸ்பெஷல் ரிவ்யூ. சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மேல நம்மளுக்கு இது நம்ம தானே அப்படின்னு ஒரு ஜாலி ஆடும்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவர்ட் ஆன் மீ. தேங்க்யூ ஹரி சார். அண்ட் இதுல இந்த ராஜா சார் பாக்குற ஷார்ட்ல வந்து அன்னைக்கு ஸ்டுடியோ வந்து விஷாலே எடுத்தாரு. இங்க நில்லு இப்படி ரிவ்யூஸ் என்ன பண்றாருன்னு தெரியல, பார்த்தா இதுல வந்துருச்சு எல்லாமே. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி. இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும், ப்ரெஸ்க்கும் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேஷனல் அவார்டு எனக்கு வந்ததுக்கும் உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு ஃபார் ஆல் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பிரஸ் அண்ட் ஆல் தி சேனல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் கமிங் டு ரத்னம், ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது 6வது படம் நாங்கள் பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6, ஸ்டார்டிங் 6, இது வந்து படம் நம்பர் 6. ஸோ 6, சிங்கம், சிங்கம் 2 அண்ட் வேங்கை அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன். ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்லுற மாதிரி ஹரி சார். ஸோ 6வது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே வந்து டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாக்குறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டைரக்டர் எழுதுறதுனால தி டைரக்டர் இஸ் தி மெயின் ரீசன் பிஹைண்ட் தி ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங். ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்றதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், சன் மாஸ்டர், கொரியோகிராஃபர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே. அதனால எப்பவுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகிறோம் பிஃபோர் ஸ்டார்டிங் எனிதிங். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட இல்லை, 6வது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம்னா அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார். ஹரி சார் வந்து டைரக்டருங்கிற மேட்டரையும் தாண்டி எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அவர். ஸோ அவங்க ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ், பல வருஷமாக எங்களுக்கு தெரியும். அண்ட் ஹி ஹாஸ் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஒர்க். அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் சரி, ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது. அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம். அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணும்னா ஹரி சார் பண்ற படங்களே ரொம்ப வித்தியாசமான படமா அமைஞ்சிருக்கு. அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே அதோட கதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலா, ரொம்ப டச்சிங்கா, ரொம்ப டிஃப்ரெண்டா எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஹேட் கிரேட் an experience, while working on this film. Like I said, 6வது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்றேன். அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங். நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமே இருந்தது. அது ஃபைனலா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். அதுவும் எங்க 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்றது 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம். ஒரு கமர்ஷியல் மாஸ் படமா மட்டுமே இல்லாம ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசன்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஐ ஹவ் மெட். அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்க போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்க வரீங்களா, அந்த லுக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா டூல் போடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யூனிவர்ஸ் சார், நானும் உங்களுடைய ஒரு ரசிகன். நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க வந்தவுடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் நீங்க எந்த பேசுறீங்கன்னு கேட்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டீங்க. ஸோ சார், உங்களோட கேரக்டரும் சரி, உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி வேற லெவல் சார். அது இந்த படத்துல வந்து நான் ஹரி சார் கிட்ட சொன்னேன், முழுக்க ஹீரோ உங்களுக்கு இருக்கிற டிராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கு படத்துல. அது வந்து இல்ல அதுமே எதுவும் சொல்ல மாட்டேன் சார். நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப கதை சொல்லுவேன். அது வந்து the way the screen play has come and உங்க 2 பேரோட அந்த presence வந்து பயங்கரமா இருக்கு. So thanks to you. And Dinesh was one of my most favorite choreographers. ஸோ இந்த படத்துல கலக்கிருக்கீங்க, நீங்க எல்லா படம் தான் கலக்குவீங்க. அண்ட் சுகுமார் சார், யூ டன் a great job on the thing. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன்.
அது என்னன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கு, அந்த சொல்லல அந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க. அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் ஃபைட் சொல்லலாம், வெறும் சீன் சொல்லலாம். ஒரு சீனா ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸா மாறி அது ஒரு ஃபைட்டா மாறி திருப்பி சேஸா மாறி திருப்பி ஃபைட்டா மாறி திருப்பி ஒரு எமோஷனா மாறும். அது எப்படிதான் நீங்க பிளான் பண்ணீங்களோ, எப்படிதான் நீங்க எடுத்தீங்களோ, விஷால் நீங்க எப்படிதான் பண்ணீங்களோ, அதுல உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோட தான் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். I think till today this is one of the lengthiest, எனக்கு தெரிஞ்சு this is one of the lengthiest single shot, raw single shot என்ன சொல்றேன்னா, நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துருக்கோம். பட் lot of single shots are stitched together இல்லையா? லைக் இங்க நீங்க ஒரு பார்ட் அது தெரியாம ஸ்டிச் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இது நான் ஏன் சொல்ல விரும்புறேன்னா, ஒரு மியூசிக் கம்போசரா அந்த சீனை நான் ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். நானே ஒரு ரசிகன் ஆயிட்டேன் அதுக்கு. அது ஏன் நான் சொல்றேன்னா, when something is very perfect, we tend to assume that it is done with a lot of technology put together or techniques put together, but no, இது வந்து ரியலாவே ராவாவே ஒரே கேமரா, அது வந்து போகும், அது திடீர்னு பறக்கும், திடீர்னு ட்ரோன் ஆகும், திடீர்னு கீழே வரும், எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்ட். அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீட் இருக்குன்னு சொல்றாங்களே, நான் இப்போ சொல்றேன், அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலயோ பறக்கிறதுலயோ போறதுலயோ வரதுல மட்டும் இல்லை, அவர் சிந்தனையும் இருக்கு, அவர் மேக்கிங்லயும் இருக்கு, அவரோட அன்புலையும் அந்த ஸ்பீட் இருக்கு, எல்லாத்துலயும் அந்த ஸ்பீட் இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடா போயிட்டே இருக்காரு. சார் இது நீங்க பண்ணதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 என்ன ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்க பண்ணதுலயே ரொம்ப நன்றி சார். ஐ ஹேட் கிரேட் டைம். அண்ட் டார்லிங் விஷால் பிரதர், you have outdone yourself in a beautiful performance and fight. அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த படத்துல வந்து அவ்வளோ ஃபைட்ஸ், அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு. அண்ட் பார்க்கறதுக்கு என்னமோ நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே இருப்பாரு படம் முழுக்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருக்காங்க. So thanks to each and everyone, and I hope you all love all the songs. And இன்னொன்று, இந்த படத்துடைய பாடல்கள் நாங்கள் 2 ரிலீஸ் பண்ணோம். மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா நாங்கள் பண்ணோம். அது எப்படின்னா, அவர் படம் ஷூட் பண்ணுற ஒரு மாண்டேஜா பார்த்து எல்லாமே வந்து சிச்சுவேஷனல் சாங்ஸ். ஸோ அவர் ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து, எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படிதான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம். அந்த ப்ராசஸை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த சாங்ஸ்ல இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது இப்போ ரிலீஸும் பண்ண போறோம். பட் படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூ ஆல் really enjoy why we did that like that. So thanks to each and everyone. Hope you all love the film and make it a super duper blockbuster and give us all your love and blessings. Thank you so much. நன்றி DSP சார். நீங்க வந்த கெஸ்ட்லயே ஜாஸ்தி பேசுனது நான் தான். ஏன்னா அவ்வளவு பாட்டு போட்டுருக்கேன். கண்டிப்பா நான் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் சார். ப்ளீஸ் சார். இவ்வளவு பேசின அப்புறம் கேள்வி கேட்கணும். ஆமா ஒரு கேள்வி. You've been in the industry for so long and விஷால் சார் வந்து இந்த வருஷம் 20வது வருஷம். ஏன் சார் 19 வருஷம் காத்திருக்கு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்கறதுக்கு? எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள். ஆனா 19 வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து தூண்டி விடுறீங்களா? அப்படி இல்லை, சில வாட்டி வந்து இதுக்குதான் நம்ம எல்லாம் சேரணும்னு சிலது எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். all the energies are aligned for a good purpose. and அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் பண்ணும்போது அது எங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் ஹரி சார், அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூசர் பாருங்க, பேண்ட் எல்லாம் கூட சூப்பரா போட்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட எல்லாரும் கூட ஒர்க் பண்ணி எழுதி வச்சிருக்கு. அதுவும் பண்றது அன்னைக்கு வந்து நீங்க இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்க வந்து ஆங்கர் பண்ண எழுதி வச்சிருக்கு. அதனாலதான் இந்த படம் பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஆனா இந்த பேசுனா இப்படி பாடணும் இல்லையா, கொஞ்சம் ஆடணும் இல்லையா? வேணாமா அவர் ஆட வேணாமா? எல்லாரும் ஆமா சொல்றாங்க பாருங்க. இந்த தருணத்துல இப்ப மியூசிக் டைரக்டர் இங்க இருக்காரு, நம்ம தினேஷ் மாஸ்டர் இருக்காரு, விஷால் சார் இருக்காரு, 3 பேரும் மேடைக்கு கூப்பிட்டு வந்து இந்த ஒரு தருணத்தை வந்து ஹுக் ஸ்டெப் தருணமா மாத்திடலாமா? எவ்ரிபடி can you have a huge round of applause for all the 3 of them? அப்பதான் அவங்க வந்து மேடைக்கு வந்து இந்த ஹுக் ஸ்டெப் வந்து லைவா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது கண்டிப்பா நிக்கில் சாரோட பிளான் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் தினேஷ் மாஸ்டர் வாங்க. விஷால் sir, can we please have you onto the stage for the first time today? என்னாச்சு சார், வர முடியுமா? சின்ன மேட்டர் சொல்லுங்க சார். ஜெனரலா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஹீரோ வரும்போது பயங்கரமா வெஸ்டர்னா மியூசிக் போட்டு
காமெடி கேரக்டர் வரும்போது வந்து ஃபோக்கான மியூசிக் போடுவாங்க. இந்த படத்துல அது உல்டாவா இருக்கும். ஹீரோ வரும்போது பயங்கர மாசா ஃபோக்கான மியூசிக் இருக்கும். யோகி சார் வந்து பயங்கரமான வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கோம். யோகி பாபு சார் வந்து ஆடுறீங்களா அந்த ஹுக் ஸ்டெப்? ஓகே, சரி, பரவாயில்ல. Okay, so can you have the music please? As we see Vishal sir, Devishri Prasad sir and Dinesh Master teaching the both of them hook step of Don't Worry Macha from Ratnam. 26ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் தேதி படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க போறோம். Thank you so much, DSP sir. We're definitely gonna love all the songs. Thank you. Romba thank you.